என்னன்னா, கர்த்தர் இந்த உலகத்திலே நாம் வெறும் வாழ்வதற்காக அல்ல, பிரகாசிப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனோம் என்று அல்ல, அவருடைய மகிமைக்காக பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் சொல்றார். யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. என் மகனே, என் மகளே, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, என்னோட மகிமை உன்மேல் உதித்தது, எழுந்து பிரகாசி. தீர்க்கதரிசனமான வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஒளி வந்தது, என் மகிமை உன்மேல் உதித்தது, எழுந்து பிரகாசி. உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் எப்படி வருவார்களா? அதனாலதான் ஆண்டவர் நம்மளை சந்தல வச்சிருக்கிறார். அல்லன்னா ராஜாக்கள் கார்ல எல்லாம் வருவாங்க. இல்ல இல்ல இல்ல, நம்மளோட சபையை கர்த்தர் ஒரு சின்ன சந்துக்குள்ள வச்சிருக்குது. எதுக்குன்னா, ராஜா வந்தாலும் காரை வேற எங்கன்னா விட்டு நடந்துதான் வரணும். ஒன்னு ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் கார்ல வருவாங்க போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் நம்மளை நெருக்கத்துல வச்சிருக்காரு விளங்குதா? யார் வந்தாலும் நடந்துதான் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆனால்